நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. அவர் ஒரு நடிகர், சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறாரு. நான் அவரை சென்று பார்த்திருக்கிறேன், நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். அப்ப புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. என்னம்மா என்ன நான் லா படிக்கிறேன் அப்படின்வாரு. ஏன்னா நானும் இப்ப நிறைய சினிமாலாம் எடுத்துட்டு இருக்கிறேன். பெரியவர்களே, அங்கு ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். கல்லூரி இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாறி 25வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு பெற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஜேபிஆர் அவர்கள் இங்கே வீட்டிருக்கிற நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் கல்லூரி ஆரம்பித்திருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிப்பதற்கு அவரிடத்திலே சென்று அறிவுரைகளை கேட்டுதான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் ஒருவர். பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தது. அதை பல்கலைக்கழகம் மாற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை அவருடைய சகோதரி ரெஜினாவிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அதை இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாற்றி இன்றைய தினம் அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் முரளி, மகள் மார்கரெட், எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரால் தான் இத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து உட்கார வைக்க முடியும். அது ஒன்று அவர்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த திரு ஜேபிஆர் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை. கல்லூரி மட்டுமல்ல, வாட்டர், ஸ்வீட், ஸ்டீல், சிமெண்ட், ஹார்பர், அப்படி எந்தெந்த துறை இருந்தாலும் அந்த துறையை அவர் செய்து முடிப்பார். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. அவர் ஒரு நடிகர், சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் சேர்மன் ஆகிட்டு நிறைய கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கும்போது நான் அவரை சென்று பார்த்திருக்கிறேன், நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். அப்ப புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. என்னம்மா என்ன நான் லா படிக்கிறேன் அப்படின்வாரு. லா படிக்கிறீங்களா? எதுக்கு இப்ப நீங்க லா படிக்கிறீங்க? இல்ல எனக்கு லா மேல ரொம்ப ஆசை அப்படின்னாரு. லா படிச்சாரு, எம்ஃபில் முடிச்சாரு, பிஹெச்டி முடிச்சாரு. அதாவது அவர் படிப்புக்கு எல்லையே இல்லை, வயதே இல்லை என்பதை காண்பித்தவர் ஜேபிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து நான் நிறைய விஷயத்துல இந்த நேரத்துல சொல்லிக் கொள்றதுல சந்தோஷப்படுறேன். நான் நிறைய விஷயத்த அவரை பின்பற்றி இருக்கிறேன், ஏன் அவரை காப்பி அடிச்சிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா நானும் இப்ப நிறைய சினிமாலாம் எடுத்துட்டு இருக்கிறேன், அவரை பார்த்துதான். என் வீட்டுல எல்லாம் நிறைய இங்க இருக்காங்க, என் ஒய்ஃப், டாக்டர்லாம். சினிமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னை கேட்பாங்க, சும்மா இருங்க, ஜேபிஆரே படம் எடுத்திருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்காரு, என்ன போய் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி நான் இப்ப நிறைய படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா நடிக்க முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால அது மட்டும் இல்ல, அவர் லா படிச்சாரு, எம்ஃபில் படிச்சாரு. As soon as I finished my college, I started the college. After starting the college, I completed BCom and MCom in Pachapaz College, and as soon as I finished my MCom college, I started my own college. After started the college, I started studying like JPR, DL, ML, MBA, MPhil, PhD, everything. So எல்லாத்துக்குமே ஒரு ஜேபிஆர் அப்படின்ற ஒரு மனிதர் எல்லார் வாழ்க்கையிலுமே பின்னாடி வந்திருக்கிறாரு. இங்க எல்லாருக்கிட்டையும், எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் பின்னாடி இருக்காரு. ஏன் அருமை அண்ணன் RS முனிரத்னம் அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு.
இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். அங்க அவர் ஏன் ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஜேபிஆருடைய நண்பர், ஜேபிஆர் பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவாரு. அப்ப ஏன் நீ ஒரு காலேஜ் ஆரம்பிக்க கூடாது, எனக்கு எதுக்குன்னா காலேஜ் எல்லாம் அப்படின்னாரு. இல்ல நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உடனே ஏஐசிடியில அவருக்கு எல்லாம் உதவியும் பண்ணி சூப்பரா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாங்க. இதுக்கு உங்களுக்கு 2 பசங்க, ஒரு காலேஜ் பேத்துக்கு பார்த்தோம், ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, ஒரு பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, 3 காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா நடத்திட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவரு ஜேபிஆர், நான் ஒரு அன்போடு மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நெருங்கி அண்ணன் ஆர்எம்கே அவர்களும் எல்லாரும் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவங்க. அதுல இருந்து நானும் சின்ன வயசுல இருந்து ரெஜினா நாங்கெல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த கல்லூரிய பல்கலைக்கழகமாக மாற்றி ரொம்ப சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 50வது வெள்ளி விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அன்னைக்கும் எங்க எல்லாரையும் கூப்பிடணும், நாங்கெல்லாம் வரணும். ஐயா பிஜேபி அவர்கள் எல்லாம் ஜேபிஆரோட ரொம்ப பழகிருக்காங்க. இங்க நிறைய எங்களுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.